ஹலோ டிவி கடையா? ஆமாங்க. என்ன நீங்கள் டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க, எனக்கு பொண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா நான் பஞ்சாயத்து படம் நடத்துகிறேன், உனக்கும் பொண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்தில் எந்த பிரச்சனையாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாவேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு. பிள்ளையார்வலுக்கு ஏத்தாப்புல. பிள்ளையார்வல் எங்கே இருக்கு? எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல. ஏலே உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கு? பிள்ளையார்வல் தெருவில் தான் இருக்கு. பிள்ளையார்வல் தெருவில் எங்கப்பா இருக்கு? எங்கள் வீடு தெருவில் தான் இருக்கு. 2 எங்கடா இருக்கு? எது இருக்கு? என்ன கொடுமை சரவணன். உடம்புல காயம் பட்டிருக்கே, எப்படி காயம் பட்டுச்சு? இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன உடம்புல காயம் பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டுன்னு பேசாம இருக்க. இது ஊம காயம். வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். சுரேஷ் வல்ல சார், குமார் வல்ல சார், கந்தசாமி வல்ல சார், மடப்பில் வராங்க எந்திரிச்சு இல்லுங்கடா அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க முழிச்சிருக்காங்க. என்ன வரல எப்படி எந்திரிச்சிருப்பாங்க? அது போயிட்டு உன் மனைவி தற்கொலைவனு சொல்லி மாடி பிள்ளைந்து குதிச்சாலாமே. நீ என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் தாங்க 1 2 3 சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருக்கா. குதிக்கிற அப்பா, இந்த காக்கா கத்துனா விருந்தாடிகள்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே. அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போயிடுவாங்கடா. அப்படி என்ன கொடுமை சரவணன். அப்பா, இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே. அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போயிடுவாங்கடா. அப்படி அது போயிட்டு உன் மனைவி தற்கொலைவனு சொல்லி மாடி பிள்ளைந்து குதிச்சாலாமே. நீ என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் தாங்க 1 2 3 சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கா. குதிக்கிறக்கே வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். சுரேஷ் வல்ல சார், குமார் வல்ல சார், கந்தசாமி வல்ல சார், மடப்பில் வராங்க எந்திரிச்சு இல்லுங்கடா அப்படின்னு இருக்காரு. அவங்க முழிச்சிருக்காங்க. என்ன வரல எப்படி எந்திரிச்சிருப்பாங்க? அங்க இருக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா கொடுங்க. பெரிய வெங்காயம் சுமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு இருக்கான். 2 ஒரே வெயிட் தான். என்ன கொடுமை சரவணன். உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர், ஆண்கள் பேர் 2 பெண்கள் பேர் 2 எழுத அப்படின்ட்டாச்சு. எழுதிருக்கான் காவல்துறை அதிகாரி பேர். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி முத்துராமன் அப்படின்னு. பெண்கள் சிஐடி சகுந்தலா, வைஜெயந்தி ஐபிஎஸ். இங்கிட்டு ஒரு பக்கம் அப்படின்னு நான் என்னத்தரா கேட்க. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பேச்சுலர் தான். நீங்க யாரு? உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாண்டிக்கோ. டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், என் நாய்க்குட்டி ஒன்று காணாமல் போச்சுங்க அப்படின்னு. பேப்பரில் விளம்பரம் கொடுக்க வேண்டியானா? என் நாய்க்கு படிக்க தெரியாதுல்ல, விளம்பரத்துக்கு என்ன? என்னையா உன் மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்காமல? சும்மா நிறுத்தியா? என்ன முட்டாத்தெல்லாம் பேசுற? பேய் எப்படி பேய் பிடிக்கும்? பேய் அப்புறம் எங்க குடும்பத்துக்குலாம் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோம், வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம். எப்படி? எங்க அப்பா வந்து எங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதே போல எங்க மாமா வந்து எங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, எங்க தாத்தா வந்து எங்க பாட்டி தான், அதே போல நான் என் முண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுதியா? மொட்டை அடிக்க என்ன வேணும்? கத்தி வேணும். முதல்ல மண்டையில மசிரணுமியா? அப்படி வரியா? ஆமா. மொட்டை அடிச்சு போட்டு கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? மொட்டை தான் தெரியும், ஒரு மசிரும் தெரியாது. என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்ல 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போல 50க்கும் போல. உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. என்ன கொடுமை சரவணன். டாக்டர், கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நமிதா வர மாதிரியே இருக்கு. அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? அது நேரில் வர மாதிரி ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. இப்போ இவனுக்கு என்ன கிருஷ்ணன், அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. என்னங்க நம்பர் மாதிரி இருக்கு, இதுக்கு போன அடிச்சா நம்பியா வருவாங்களா? போலீஸ் வரும், உன்னை உடனே தட்டுவாங்கடா. ஆனால் டாக்டர் நினைச்சா வேற நினைச்சு. வாத்தியார் கேட்கிறார், சயின்ஸ் வாத்தியார், அரிசி எதிலிருந்து வருகிறது? சொல்லு சுரேஷ். மூட்டையிலிருந்து வருகிறது. தங்கம் எங்கே கிடைக்கிறது? தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு. தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும். சின்ன நகைக்கடையிலிருந்து பெரிய நகைக்கடையிலிருந்து கடனுக்கும் தராங்க, சிறைக்கும் தராங்க. அது ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கான். என் மயன் கோமாவில் இருக்காங்க. அப்படியா, பரவாயில்லையா, என்ன சம்பளம் வாங்குறேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டானா அப்படின்னு. கோமான்ற நோயிடா, கையால் விளங்காம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், செட்டில் ஆயிட்டான். நீ கப்பல் படையில் வேலை பார்க்குறீங்களா? ஒன்று நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு, நீ விமானப்படையில் வேலை பார்க்குற, உனக்கு பறக்க தெரியுமா? அதை சொல்கிறேன். அப்புறம் இதை சொல்கிறேன். என் மனைவி துணி துவைக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான். நான் துவைக்க முடியான்ட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? துவைச்சிட்டா துணியவா? என்னையா துவைச்சு காய சொல்லுங்க. மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்குங்க. பரவாயில்ல, நிறுத்திடுவோம். மூச்சவா? மூச்சு விடுறதே ஏயா?
சரி டாக்டர் நாளைக்கு வரவா வாங்க இருந்தா வாங்க இருந்தா வா இல்லையா டைம் இருந்தா வாங்கன்னு சொன்னேன் என்ன ஒண்ணு ஆளவு போச்சு சரி டாக்டர். 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி கொடுப்பேன் கடையில் வாங்கி கொடுப்பேன் அவன் பழசுடா நல்ல மரியாதை பேச 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி தருவா யூஸ் பண்ணி கொடுப்பேன் ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் வரை விழுந்துருவேன் கொஞ்சம் மெதுவா அடிங்க நான் திருச்சி வரைக்கும் போனேன் கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு வாயில அரிசியை போட்டா சாவு ஆவி இருக்கிறது நம்புறேன் அப்பா கந்தசாமி அப்படின்னு நம்புறேன் சார் கண்டிப்பா ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும் பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா கிளம்பிடுறான் அடுத்த கேள்வி பாருங்க நீச்சல் கத்துக்கிட்டு எங்க தண்ணியில தான் அவன் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறோன்னு தெரியல கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்க போறது காலில் தான் அப்படின்னா அதோட அன்னைக்கு இதுக்கு முன்னாடி அது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு ஆமா எங்க கடிச்சிருக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு உடம்புல எந்த இடத்துலயா நீ முதல்ல என்ன செய்யற நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவ மணி 3 ஆகுது இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா என்னடா 4 இருக்குதா இப்போ டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர் நீங்க வாக்கிங் போகணும் நடந்தேவா டாக்டர் அப்படின்னு வாக்கிங் 2 வீலர்ல நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு ஐயோ ஓடுனேடா எங்கடா போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல காலையில பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க இது என்ன ஒரு பிரச்சனை இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க வேற என்னங்க அதை சொல்லுங்க என்ன தலை சுத்துன்றீங்களே வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான் ஐயா இப்ப நீ சொன்ன பின்னாடி எனக்கு சுத்த ஆரம்பிக்குது ஒரு பேச்சு அந்த கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் முதல்ல பாவம் செய்யணும் அப்பதான் மன்னிப்பாங்க அங்கிள் இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச இல்ல எங்க வீட்டு கோழியை காணும் இல்ல கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் முதல்ல பாவம் செய்யணும் அப்பதான் மன்னிப்பாங்க காலையில பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க இது என்ன ஒரு பிரச்சனை இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க வேற என்னங்க அதை சொல்லுங்க என்ன தலை சுத்துன்றீங்களே வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான் ஐயா இப்ப நீ சொன்ன பின்னாடி எனக்கு சுத்த ஆரம்பிக்குது ஒரு பேச்சு அந்த நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு ஐயோ ஓடுனேடா எங்கடா போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர் நீங்க வாக்கிங் போகணும் நடந்தேவா டாக்டர் அப்படின்னு வாக்கிங் 2 வீலர்ல மணி 3 ஆகுது இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா என்னடா 4 இருக்குதா இப்போ இதுக்கு முன்னாடி அது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு ஆமா எங்க கடிச்சிருக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு உடம்புல எந்த இடத்துலயா நீ முதல்ல என்ன செய்யற நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவ பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா கிளம்பிடுறான் அடுத்த கேள்வி பாருங்க நீச்சல் கத்துக்கிட்டு எங்க தண்ணியில தான் அவன் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறோன்னு தெரியல கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்க போறது காலில் தான் அப்படின்னா அதோட அன்னைக்கு ஆர்டர் ஆர்டர் அப்படின்றாரு சூடா 2 ஆம்லேட் அப்படின்ட்டு அவன் வழக்கம் போல அது என்னையா கல்யாணமா முடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை 4 வருஷம் ஆச்சு என்ன கத்துக்கிட்ட புளிக்குழம்பு வைக்க கத்துக்கிட்டேன் ரசம் வைக்க கத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி இதைத்தான் கத்துக்கிற முடியும் பொங்கல் வேற என்ன கத்துக்கிற இந்த தடவை கோயில் திருவிழாவில் நான் அனுமார் வேஷம் போட்டு நடிக்கலாம் இருக்கேன்டி அப்படியா எதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வால் மட்டும் ஓட்ட வைங்க கரெக்டா தான் இருக்கு முகம் அப்படின்னு என்ன கொடுமை சரவணன் டாக்டர் கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நமிதா வர்ற மாதிரியே இருக்கு அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும் அது நேரில் வர்ற மாதிரி ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்ட்டார் இப்போ இவனுக்கு என்ன கிருஷ்ணன் அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு என்னங்க நம்பர் மாதிரி இருக்கு இதுக்கு போன அடிச்சா நம்பியா வருவாங்களா போலீஸ் வரும் உன்னை உடனே தட்டுவாங்கடா ஆனால் டாக்டர் நினைச்சா வேற நினைச்சு வாத்தியார் கேட்கிறார் சயின்ஸ் வாத்தியார் அரிசி எதிலிருந்து வருகிறது சொல்லு சுரேஷ் மூட்டையிலிருந்து வருகிறது தங்கம் எங்கே கிடைக்கிறது தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும் சின்ன நகைக்கடையிலிருந்து பெரிய நகைக்கடையிலிருந்து கடனுக்கும் தராங்க சிறைக்கும் தராங்க சொல்லிட்டு அது ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கான் என் மயன் கோமாவில் இருக்காங்க அப்படியா பரவாயில்லையா என்ன சம்பளம் வாங்குறேன் அங்கேயே செட்டில் ஆயிட்டானா அப்படிக்காரு கோமான்ற நோயிடா கையால் விளங்காம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் செட்டில் ஆயிட்டான்னு கேட்டுக்க டாக்டர் நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன் சரி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு கண்டேன் அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார் என் நாய்க்குட்டி ஒன்று காணாமல் போச்சுங்க பேப்பரில் விளம்பரம் கொடுக்க வேண்டியானா என் நாய்க்கு படிக்க தெரியாதுல்ல விளம்பரத்துக்கு என்ன செய்யும் ஹலோ ஹலோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பேச்சுலர் தான் நீங்க யாரு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வாண்டிக்கொண்டு உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர் ஆண்கள் பேர் 2 பெண்கள் பேர் 2 எழுத அப்படின்ட்டாச்சு எழுதியிருக்கான் காவல்துறை அதிகாரி பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி முத்துராமன் அப்படின்னு பெண்கள் சிஐடி சகுந்தலா வைஜெயந்தி ஐபிஎஸ் அங்கிட்டு ஒருவர் அப்படின்னு நான் நீ என்னத்தரா கேட்க என்ன கொடுமை சரவணன் இந்த தடவை கோயில் திருவிழாவில் நான் அனுமார் வேஷம் போட்டு நடிக்கலாம் இருக்கேன்டி அப்படியா எதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வால் மட்டும் ஓட்ட வைங்க கரெக்டாக தான் இருக்கு முகம் அப்படின்னு என்னையா கல்யாணமா முடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை 4 வருஷம் ஆச்சு என்ன கத்துக்கிட்ட புளிக்குழம்பு வைக்க கத்துக்கிட்டேன் ரசம் வைக்க கத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி இதைத்தான் கத்துக்கிற முடியும் பொங்கல் வேற என்ன கத்துக்கிற
ஆர்டர் ஆர்டர் அப்படின்றார். சூடா 2 ஆம்லேட் அப்படின்றான் அவன். இவர் வழக்கம் போல அது எதுக்கு சொல்லுங்க. மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்குங்க. பரவாயில்ல நிறுத்திடுவோம். மூச்சவா மூச்சு விடுறதே ஏயா. சரி டாக்டர் நாளைக்கு வரவா? வாங்க இருந்தா வாங்க, இருந்தா வா. இல்லையா டைம் இருந்தா வாங்கன்னு சொன்னேன். என்ன ஒண்ணு ஆளவ போச்சு. சரி டாக்டர். என் மனைவி துணி துவைக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான். நான் துவைக்க முடியான்ட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா துவைச்சிட்டா துணியவா என்னையா துவைச்சு காய. நீ கப்பல் படையில் வேலை பார்க்குறீல, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு. நீ விமானப்படையில் வேலை பார்க்குற, உனக்கு பறக்க தெரியுமா? சொல்ற அதை சொல்ற. அப்புறம் எதை சொல்றேன்? என்ன கொடுமை சரவணன். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.